Hello all, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் average link technique agglomerative hierarchical clustering. So agglomerative hierarchical clusteringல டோட்டலா உங்களுக்கு 3 techniques இருக்கு. The first technique is going to be single link technique. Second technique வந்து complete link technique. Or single linkage, complete linkage. And the third thing is average link technique or average linkage technique. Okay. So idhula நம்ம single linkage, complete linkage techniques நம்ம clear-ஆ ஒரு வீடியோல பார்த்திருப்போம். Do check it out. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் average linkage. Okay. So இந்த average linkageல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 data points கொடுத்திருக்காங்க. So நீங்க இதை எப்படி average linkage technique வச்சு cluster பண்ணுவீங்க அப்படின்றது தான் உங்களோட கான்செப்ட். So first கொடுத்திருக்கிற data points எல்லாத்தையும் x and y அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. 1 1 and then 1.5 1.5 5 5 3 4 4 4 3 3.5. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் x and y அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து 3 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நீங்கள் டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்பீங்க. கொடுத்துருக்குற பாயிண்ட்ஸ் வச்சு யூ ஹாவ் டு டிராஃப்ட் அ டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ். தென் நீங்கள் ஒரு அந்த டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ்லேருந்து மினிமம் வேல்யூவை சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற பாயிண்ட்ஸையும் சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அந்த பாயிண்ட்ஸை யூ ஆர் கோயிங் டு கிளஸ்டர். இப்போ கிளஸ்டர் பண்ணிவிட்டு மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி அப்டேட் பண்ணுவீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் ஆவரேஜ் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே வரும்போது at the last you can draft a dendrogram. ஸோ எல்லாத்தையுமே கிளஸ்டர் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் dendrogram draft பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் யுவர் ஆவரேஜ் லிங்க் டெக்னிக். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்பேன். ஸோ யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ 2 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா யூ கேன் ரைட் இட் as x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ 2 பாயிண்ட்னும் போது இப்போ எனக்கு p1 p2 அப்படின்னு 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா p1 உடைய பாயிண்ட்ஸ் வந்து x1 y1 இருக்கும், p2 உடைய பாயிண்ட்ஸ் x2 y2 இருக்கும். ஸோ p1க்கு 1, 1, p2க்கு 1.5, 1.5. ஸோ இதுதான் என்னுடைய x1 y1 x2 y2. okay, so 1 minus 1.5 the whole square plus 1 minus 1.5 the whole square root. இதுக்கு ஆன்சர் will be 0.71. ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸுக்குமே நீங்கள் உங்களோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அப்டேட் பண்ணி நான் எழுதிடுறேன். இப்போ வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து அது சேம் பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் will be 0. அதே மாதிரி P1 to P1 0, P2 to P2 it will be 0, P3 P3 0, P4 P4 0, P5 P5 0, P6 and P6 0. ஸோ நம்ம இந்த சைட் மட்டும் அப்டேட் பண்ணால் போதும், இந்த பக்கம் அப்டேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் வாட் எவர் வேல்யூஸ் யூ கெட் ஓவர் ஹியர் தி சேம் திங் யூல் கெட் ஓவர் ஹியர் ஆல்சோ. பிகாஸ் P2, P1 is equal to P1, P2. The same way P3, P2 is equal to P2, P3 அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த லோவர் சைட் மட்டும் அப்டேட் பண்ணால் போதும். ஸோ இட்ஸ் 0.71, 5.66, 4.95, 3.6, 2.92, 2.24, 4.24, 3.53, 1.41, 1.0, 3.20, 2.5, 2.5, 0.5, 1.12. So these are the values. இப்போ உங்களுடைய distance matrix நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க. So this is your distance matrix. okay, இப்போ இந்த distance matrixலேருந்து you need to find out the minimum value. ஸோ இதிலேருந்து எது மினிமம் இந்த வேல்யூஸில்? 0வை கன்சிடர் பண்ணாதீங்க, 0வை விட்டுடலாம். இந்த 0வை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். மற்ற இருக்கிற பாயிண்ட்ஸில் which is the minimum value 0.5. அப்போது 0.5க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த பாயிண்ட்டையும் இந்த 2 பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ 0.5 கரஸ்பாண்டிங்காக இருக்கிற பாயிண்ட் P6 அண்ட் P4.
ஸோ நான் கிளஸ்டர் பண்ண போகிறது என்ன P4 and P6. ஓகே, ஸோ இந்த டேபிளை நான் எப்படி அப்டேட் பண்ணுவேன்னா P4 and P6 ஒன்றா எழுதிப்பேன். லைக் P1 P2 P3 P4ங்கிற இடத்துல P4 P6 அப்படின்னு எழுதுவேன். தென் P5 சேம் வே P1 P2 P3 P4 P6 and P5. சாரி, நான் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ரோ கொடுத்துட்டேன். ஐம் சாரி, இந்த ரோ வராது. ஸோ இப்போ வந்து நீங்கள் சேம் பாயிண்ட்ஸுக்கு 0 0 0 0 0ன்னு அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு P4 P6 இங்கே இருக்குது. ஸோ ரைட் இட் P4 P6 எழுதிக்கோங்க. இப்போது லெஃப்ட் அவுட் வேல்யூஸ் என்ன P1 P2 P3 P5 கரெக்டா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா P1க்கும் P4க்கும் என்ன வேல்யூ இருக்குது இந்த டேபிளை பாருங்கள். P1 to P4 இங்கே வேல்யூ இல்லை. ஸோ P4 and P1 we can check because P1 P4 is equal to P4 P1. ஸோ அப்போ P4 P1 3.6. write it here. Same way P1 P6. So P6 P1 is 3.20. அந்த மாதிரி எல்லா வேல்யூஸும் நீங்கள் எழுதணும். P2 and P4 2.92 and P2 and P6 2.5. P3 and P4 2.24 and P3 and P6 2.5. P5 and P4 1.0 and P5 and P6 1.12. எல்லா வேல்யூஸும் எழுதியாச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். சிங்கிள் லிங்க் டெக்னிக்கில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இது ரெண்டுத்தில் மினிமம் வேல்யூ எது அப்படின்னு கண்டுபிடிச்சி இங்கே எழுதியிருப்பீங்க. பட் அதே மாதிரி கம்ப்ளீட் லிங்க்கில் நீங்கள் மேக்ஸிமம் வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிச்சி எழுதியிருப்பீங்க. இங்கே ஆவரேஜ் லிங்க்கில் யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் த ஆவரேஜ் வேல்யூ. ஸோ ஆவரேஜ் வேல்யூ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ நான் இங்கே எழுதுகிறேன் 3.6 + 3.20 டிவைடட் பை 2. அதே மாதிரி செகண்ட் ஒனுக்கு 2.92 + 2.5 டிவைடட் பை 2. இதுதான் இந்த ஆன்சர் தான் உங்களுடைய ஆவரேஜ் வேல்யூ. சேம் வே 2.24 + 2.5 டிவைடட் பை 2. அதே மாதிரி 1.0 + 1.12 divided by 2. So இதோட answers is first one is 3.4, then இது ரெண்டுத்தோட average 2.71, இந்த ரெண்டு values ஓட average 2.37 and then 1.06. So இப்போ இந்த values எல்லாம் நீங்க எங்க அப்டேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் என்னன்னா P1, P4, P6 or P4, P6, P1. Same way P2, P4, P6, P3, P4, P6, P5, P4, P6. So in the table நீங்க இந்த values update பண்ணும். So P1, P4, P6 and P1. So that is 3.4. P2, P4, P6 2.71. P3, P4, P6 2.37. Same way P5, P4, P6 1.06. Okay. அப்டேட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் மேட்ரிக்ஸ்ல இருந்து ப்ரீவியஸ் டேபிள்ல இருந்து மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. P2 P1 is 0.71, P3 P1 is 5.66, P3 P2 is 4.95. Same way P5 P1 is 4.24, P5 P2 is 3.53, P5 P3 is 1.41. Okay, so this is your distance matrix. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து லீஸ்ட் வேல்யூவை சூஸ் பண்ணுங்க. இதுல லீஸ்ட் வேல்யூ என்ன 0.71. ஸோ இப்போ நீங்க கிளஸ்டர் பண்ண வேண்டியது என்ன இதோட கரஸ்பாண்டிங் 2 பாயிண்ட்ஸ். ஸோ P1 and P2வை நீங்க கிளஸ்டர் பண்ணுவீங்க. ஸோ P1 P2 கிளஸ்டர் பண்ணுவீங்க. ஸோ என்ன பண்ணலாம் P1 இருக்கிற இடத்துல P1 P2ன்னு எழுதணும். லெஃப்ட் அவுட் இஸ் P3, P4 இருக்கிற இடத்துல P4 P6 and then P5. சேம் வே P1 P2 P3 P4 P6 P5. சேம் பாயிண்ட்ஸுக்கெல்லாம் 0ன்னு வேல்யூ கொடுத்துருங்க. ஓகே, அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட் ஃப்ரம் த டெக்னிக். ஆவரேஜ் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ P1 P2 அப்படின்னு இருக்கிற இடத்துல இங்கே P1 P2 லெஃப்ட் அவுட் வேல்யூஸ் என்ன P3 இருக்கு,
P4 P6 இருக்கு P5 இருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ப்ரீவியஸ் டேபிள்ல இருந்து நீங்கள் காப்பி பண்ணும். ஸோ P3 P1 P3 P2 P3 and P1 is 5.66, P3 P2 4.95. So 5.66 4.95. Same way P4 P6 and P1 P4 P6 P2. P4 P6 P1 is 3.4, P4 P6 P2 is 2.71. So appo 3.4 2.71. Same way P5 P1 P5 P2, P5 P1 P5 P2 4.24 3.53, 4.24 3.53. So இப்போ இந்த வேல்யூஸோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிப்பீங்க? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2. So இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா you will get 5.31. Then adding these two and divided by 2 it will be 3.05. Then you add these two and divide it by 2, then it will be 3.89. Okay. So இந்த வேல்யூஸ்லாம் என்னது actually? இது வந்து P3, P1, P2. இது வந்து P4, P6, P1, P2. This value is P5, P1, P2. So இந்த டேபிள்ல இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்க. So P3, P1, P2. P3, P1, P2 is 5.31. P4, P6, P1, P2. This point 3.05. P5, P1, P2. Then that is 3.89. So in the rest of the three values you can copy it from your previous table. முன்னாடி இருக்கிற டேபிள் பார்த்து எழுதிடலாம். P4, P6 and P3. P4, P6, P3 2.37. Same way P5, P3. P5, P3 1.41. P5, P4, P6. So P5, P4, P6 1.06. இப்போ zeros எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு மீதி இருக்கிற வேல்யூஸ்ல எது மினிமம் வேல்யூ அப்படின்றத பாருங்க. So you will get 1.06. அது கரஸ்பாண்டிங்கா இருக்கிற பாயிண்ட்ஸை நீங்க வந்து கம்பைன் பண்ணணும். அது கரஸ்பாண்டிங்கா இருக்கிற பாயிண்ட்ஸ் P5, P4, P6. So P5, P4, P6. So அப்போ என்ன பண்ணலாம்? P5 எழுதலாம், P4, P6. லெஃப்ட் அவுட் வேல்யூஸ் என்ன? அதுக்கு நீங்கள் முதல்ல இங்கே எழுதிக்கோங்க. P1, P2, P3. P5 இருக்கிற இடத்துல P5, P4, P6ன்னு எழுதுவீங்க. சேம் வே P1, P2, P3, P5, P4, P6. ஓகே. ஸோ இப்போ லெஃப்ட் அவுட் என்ன? P1, P2, P3. இந்த ரெண்டு தான். Now find the values from the previous table. In the table la irundhu indha values edunga. P1, P2, P5. So P1, P2, P5 is 3.89. அதே மாதிரி P1, P2, P4, P6 is 3.05. அப்புறம் P3, P5. P3, P5 1.41 and P3, P4, P6 2.37. Now find out the average for these values. அதாவது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி you will divide it by 2. So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி divide by 2 பண்ணீங்கன்னா 3.47. This point will be 1.89. So in the points in actually it is P1, P2, P5, P4, P6. Same way this is P3, P5, P4, P6. Okay. So இப்போ இந்த values இந்த table update பண்ணுங்க. So P1, P2 இந்த same points க்குலாம் 0, 0 values கொடுத்துருங்க. அடுத்து P1, P2, P4, P5, P6. So this point is 3.47. Same way P3 and P5, P4, P6. So this point, right? So 1.89. So இந்த value previous table வந்து copy பண்ணிக்கோங்க. P3, P1, P2 is 5.31. Now இந்த zeros எல்லாம் விட்டுட்டு which is the least value 1.89. இதோட corresponding points நீங்க வந்து cluster பண்ணும். P3, P4, P5, P6. So இதுதான் உங்களுக்கு clustering. So அப்போ left out values என்னன்னு எழுதுவீங்க? P1, P2, P3, P4, P5, P6. Same way P1, P2, P3, P4, P5, P6. So same points na
0ன்னு கொடுத்துருவீங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், எனக்கு கிளஸ்டரிங் இப்போ எந்த பாயிண்ட் இருக்கு, P3 P4 P5 P6. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் தனித்தனியாக இப்படி எழுதிக்கோங்க. அண்ட் லெஃப்ட் அவுட் என்ன, P1 P2 மட்டும்தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த ப்ரீவியஸ் டேபிளை பார்த்து இந்த வேல்யூஸ் ஃபில் பண்ணும். ஸோ P1 P2 P3 P1 P2 P3 is 5.31. Same way P1 P2 P4 P5 P6, so that is 3.47. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சு இங்கே எழுதணும். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தோட ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் பி 4.39. ஸோ இந்த வேல்யூ என்னன்னா இட் இஸ் P1 P2 P3 P4 P5 and P6. ஸோ இந்த பாயிண்ட் தான் இந்த வேல்யூ. ஸோ இங்கே நீங்கள் வந்து 4.39 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த வேல்யூ தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த ரெண்டுத்தையும் கிளஸ்டர் பண்ணுறீங்க. கிளஸ்டர் பண்ணிவிட்டு கடைசியில் 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ P1 P2 P3 P4 P5 P6. ஸோ கிளஸ்டர் பண்ணிங்கன்னா 0 அப்படின்னு வேல்யூ வரும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி டெண்டோகிராம் வரைகிறதுன்றதை பார்ப்போம். என்னோட கிளஸ்டரிங் எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் P4 P6, தென் P1 P2, தென் P5 P4 P6, தென் வித் தட் P3 கிளஸ்டர் பண்ணுறேன். அப்புறம் மொத்தமாக நான் கிளஸ்டர் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா டெண்டோகிராம் டிராஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு P4 P6 கிளஸ்டர் ஆகி இப்படி வந்துருச்சு. இந்த லைன் வந்து P4 P6 கிளஸ்டரிங். அடுத்து P1 P2 கிளஸ்டர் ஆகி இப்படி ஒரு லைன் வந்துருச்சு. திஸ் இஸ் P1 P2 கிளஸ்டரிங். தென் இந்த P4 P6ஓட எனக்கு P5 கிளஸ்டர் ஆகணும். அப்போது இங்கேருந்து நான் P5ன்னு ஒரு லைனை கொண்டு வந்து இந்த கிளஸ்டரிங்கோட ஜாயின் பண்ணி விட்டுறேன். திஸ் இஸ் P4 P5 P6 கிளஸ்டரிங். இந்த லைன் இதோட P3 கிளஸ்டர் ஆகணும். ஸோ P3லேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து இந்த கிளஸ்டரிங்கோட ஜாயின் பண்ணி மொத்தமாக P3 P4 P5 P6 கிளஸ்டரிங் நான் கொண்டு வந்துட்டேன். இப்போது இந்த P1 P2வையும் இந்த P3 P4 P5 P6 கிளஸ்டரிங்கையும் நான் ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ finally I'll get P1 P2 P3 P4 P5 P6 clustering. So இதுதான் உங்களுடைய dendrogram. So this is your average link technique in hierarchical clustering. Thank you.